கைஸ் இன்னைக்கு நம்ம இந்தியன் ஹெவி டிரைவர் கேமை தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் நம்ம விளையாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். இந்த கேமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா எல்லா பில்டிங்க்கு மேலேயும் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பில்டிங் மேலே என்ன இருக்குன்னே தெரியல, ஏன்னா சும்மானே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பில்டிங் மேலே எதனா பயங்கரமான விஷயத்தை கூட வச்சுருந்தாலும் வச்சுருப்பானுங்க. ஜிடிஎஸ் சேனல் ட்ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான பில்டிங்கில் பேராசூட் வச்சுருப்பானுங்க. ஸோ அது மாதிரி இதில் எதனா ஸ்பெஷலாக வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து அதெல்லாம் வச்சுருக்க மாட்டானுங்க. இருந்தாலும் நம்ம சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவிலனா எக்கச்சக்க பில்டிங் இருக்குங்க ஹைட்டாக. ஸோ நம்ம வந்து எல்லா பில்டிங்லுமே பார்த்திங்கன்னா மேலே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இது ஓர மேலே ஏறத்துக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஏதோ பிளைன் தட்டு மாதிரி இருக்குது. அட பாவி, மேலே ஒன்றுத்தையும் காணுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் காணும். இருங்க, அந்த எக்ஸாக போட்டுருக்கு பாருங்க, அதாவது அந்த எக்ஸ் இல்லைங்க, அது டைமண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் டைமண்ட் பில்டிங்கு. இங்கேயும் வந்து ஒன்றுத்தையும் காணும். இந்த இடமே பாருங்களேன், அப்படியே கிராஃபிக்ஸு அப்படியே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அந்த சுற்றி அப்படியே ஒரு கியூபுள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. சூரியன் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக இல்லை, சுற்றி கியூபுள்ள தான் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சொப்பு சம்மா மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கியூபை மட்டும் அப்படியே எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே உண்மையான ரியலிஸ்டிக்கான மான மாதிரி போட்டால் பயங்கரமாக இருக்கும் கேமு. இங்கே பாருங்க, இது வந்து பார்க்கிங் ஏரியா போல். பார்க்கிங் ஏரியா பயங்கரமாக தான் இருக்குது. இருங்க, இது என்னது? ஓ, இதுவும் பார்க்கிங் ஏரியா தானா? எப்பாடி அடப்பாவி, சே கரெக்டாக பறந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு இடம் உடம்பா பண்ணிட்டேன். இது என்னதுங்க? பறக்கிற ரேம்ப்பு. இதை பார்த்துட்டு நம்ம எப்படிங்க சும்மா இருப்போம்? இருங்க, நம்ம வந்து இதில் கண்டிப்பாக பறந்தே ஆகணும். இதில் பறக்காமலாம் இருக்கவே முடியாது, கண்டிப்பாக வந்து பறந்து தான் ஆகணும். ஓகே, ஒரு 5000 போடுவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஆனால் தான் அங்கே ஸ்லோ மோஷன் நடக்கிறான். ஓ, ஸ்லோ மோஷன் திராம கொடுத்துட்டுக்கிறோம் போல். ஓகே, ஒரு 5000 போட்டாச்சு. டிராக்டர் வந்துக்குது. ஆடா பாவி, இதெல்லாம் எவனுக்கு தேவை? சரி, ஒரு 3000 போட்டு விடுவான். 3000 உருப்படியாக வருதா? இது என்னது? ஓ, BMW. சரி, நம்ம வந்து இதிலே பறந்து பார்க்கலாம். BMW எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐயோ, தெரியாமல் எமௌண்ட் வர போட்டு விட்டாங்க. இவன் உட்காந்து டான்ஸ் ஆன்னு கிடப்பான். ஓகே, நம்ம வந்து டக்குன்னு காரில் ஏறிய பறக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டு போகும்போது தான் தெரியல, சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதான். இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு பறக்கலாம். கோணையாகிற மாதிரி இது. கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போய் பறக்கலாம். அவ்வளோதான், இதுவே போதும், தானாக போதுங்க ரிவர்ஸு. அவ்வளோதான், இப்போ செம்ம ஹைட்டு பறக்கலாம். ஆனால் ஸ்பீடு தான் கொஞ்சம் பற்ற மாட்டேங்குது. இது போகிற ஏடா கூடமாக குத்தி வச்சுக்கிறானுங்க. சுத்தமாக போகாது போலியே. அநியாயத்துக்கு பொறுமையாக போகுதுங்க. அதை பாருங்களேன். ஆனால் பாவி, இருங்க, நம்ம வந்து இதெல்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாது. வேறு எதனா பைக்கை போட்டு போகலாம். பாட்டு பசங்க சரியான பைத்தியக்காரனாக இருப்பானுங்க போல். அப்படியே சைடு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தரானுங்க ஹைட்டாக பாருங்கன்னு சொல்லிட்டு. இவனுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே நாங்கள் நடக்குது. அட பாவி, இதை பாருங்க, எத்தனை ட்ரக்கு. ஆனால் ஒரு ட்ரக்கும் ரோட்டில் ஒழுங்கா போல். இவன் ஒருத்தன் தான் ஒழுங்காக போயின்னு இருக்கானே, மற்றெல்லாம் கோணையமானியமாக போயின்னு இருக்கானுங்க. என்னன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வந்து 1000 போட்டு பார்க்கலாம். இது என்ன பைக்கு? ஓ, பைக் இல்லை, இது வந்து ஏதோ ஒரு வண்டி. சரி, நம்ம வந்து அந்த வண்டியில் ஏறிய போகலாம். வண்டி பார்க்குறதுக்குலாம் நல்லா தாங்க இருக்கு. ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறிய நம்ம பயணத்தை தொடங்குவோம். இது சும்மாவே போகாதே, இதில் பின்னாடி லோடு ஓர கண்டிப்பாக போகாது. சரி, இருங்க, நம்ம வந்து சும்மா சீட் கோடெலாம் போட்டு பார்க்கலாம். எக்கச்சக்க சீட் கோடு இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம சும்மா எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதில் போகலாம். டிராக்டர்லாம் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. 500 போட்டால் எதுவும் வரல. 4000 போட்டு பார்க்கலாம். 4000 எதுவும் வரல. 6000 போடுவோம். நம்ம வந்து 5000 ஆல்ரெடி போட்டாச்சு. 6000 தான் போட்டே பார்க்கல. 7000 ஏதோ பைக் வந்துருக்குங்க. ரெட்புல் டெசர்ட் விங்ஸ். ஓ, ரெட்புல்லோட வண்டி போல். இருங்க, அப்படின்னா கண்டிப்பாக பறக்குமே. ரெட்புல் குடிச்சா விங்ஸ் வரும்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் போடுவானுங்க. அப்போது இந்த காருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தயாரித்த கம்பெனி அவனுங்கள்தாச்சு. இப்போ இதில் சும்மா அப்படியே காற்றா பறந்து போயிடலாங்க. ஃபஸ்ட்டு பர்சன்லாம் இருக்கா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வந்து கம்முன்னு 3rd பர்சன்லேயே போவோம். ஆனால் என்னங்க இது ரிவர்ஸில் வந்து தொலைய மாட்டேங்குது. இது எங்கேருந்து பறக்க போதா? சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரலாம். பின்னாடி எவனும் வராமல் இருந்தால் சரி, ட்ரக்கில் திரும்பி சொல்லிவிடக்கூடாது. ஏப்பா, எவனையும் காணுங்க. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த ரேம்ப் மேலே பறக்க முடித்தான்னு பார்க்கலாம். ஸ்பீடே பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான் போகுது. மலைக்கு மேலே ஏறத்துக்கு மூக்குதுங்க. ஆடா பாவீங்களா, இதெல்லாம் ஒரு ரெட்புல் இதுவாடா? ரெட்புல்லோட வண்டி கொடுத்துருக்கானுங்க பாட்டு பசங்க. நம்ம வண்டியை விட்டு கீழே இறங்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எதனா போட்டு பார்க்கலாம். 8000 போடலாம்.
8000 வரல. 9000. இது என்னது? ஓ ஃப்ளையிங் ஜெட். இதை மறந்துட்டேன் பாருங்க. ஆடா பாவீங்களா, நம்ம இதில் பறந்து பார்க்கலாங்க. இதை போய் மறந்துட்டேன் நான். இப்போ பாருங்க, இது ஆல்ரெடி பறந்துன்னு தான் இருக்கு. அந்த ரேம் மேலே ஏறி இன்னும் எவ்வளோ பறக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஆனால் பொறுமையாக தாங்க போகுது. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போகுது மலைக்கு மேலே ஏறினா. சரி, நம்ம வந்து மலைக்கு மேலே ஏற தேவையில்ல, சும்மாவே வந்து ஊர் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் தூரத்தில் என்னமோ ப்ரௌன் கலராக பில்டிங் இருக்குது, என்னன்னு தெரியல, போய் பார்த்துடலாம் இருங்க. ரைட் சைடில் ஏதோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க, என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்க்கலாம். நான் ரைட் சைடில் ஒரு ட்ரக்கு எங்கேயோ எடுத்துன்னு போய் சொருவிட்டு விளாண்டுங்கிறானுங்க. அப்பாவே எடுத்துன்னு போய் நான் சொருவிட்டு வாங்க, அதை பார்த்துக்கினேன். ஏதோ கடை மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். இது ஓர வண்டி நல்லா மாட்டிக்கிச்சு. எப்பா வந்துடுச்சு. ஏதோ கடை தான் நினைக்கிறேன். உள்ளே யாரோ நிற்கிறானுங்க, எவன் தான் தெரியல. இருங்கடே அண்ணன் வரேன்டா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஆடா என்னங்க இது? இது ஓரா ஏடா கூடமா வண்டி எடுத்து போய் சொல்லிடுறேங்கண்ணா. என் தெரிஞ்சு போலீஸ் இடமோ போலீஸ் மாதிரி தான் இருக்கிறானுங்க பார்க்குறதுக்கு. அடா பாவீங்களா, போலீஸ் ஏதாங்க. அடா பாவி, போலீஸ் இங்கே என்ன வேலை பண்ணுறான்னு தெரியல. டேய் அம்மா இதை பாருங்க, இந்த பொண்ணு பில்டிங்குள்ளே பூந்து போகுது. டே நானடா பாவம் பண்ணேன், என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? அடா பாவீங்களா, என்னங்க இதே இல்லை இதுலாம் வேலைக்கு ஆகாது. நான் அயன்மேன் தெரியாமல் என் மேலே கை வைக்கிறானுங்க, நான் சும்மா விடுவேனா? என்னங்க இது அயன்மேனாக மாட்டினா மட்டும் அடிக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா பயம் இருக்குதுல்லடா, அப்புறம் ஏன்டா இப்போ அடிக்காமல் நின்றுக்கிறீங்க? இருங்க மனுஷனாக மாறுவோம். மனுஷனாக மாறினா அடிக்கிறானுங்க, அயன்மேனாக மாறினா அடிக்க மாட்டேங்கிறானுங்க. செத்து போனடே நீங்களா பாட்டுங்களா, நீங்களா ஏன்டா உயிரோட இருக்கிறீங்க? ஏங்க சாக மாட்டேங்கிறானுங்க. அடா பாவி, என்னதான் நடக்குதுன்னே தெரிலங்க இங்கே. சரிங்க, நம்ம வந்து பில்டிங் மேலே ஏறி போய் பார்க்கலாம். இப்போ நம்மள தான் அடி தேடினா ஓடி வருவானுங்க, நம்ம அதுக்குள்ளே பில்டிங் மேலே ஏறி போய் பார்க்கணுன்னா நல்லா இருக்குன்னு. இது ஓர படிக்கட்டில் கூட நான் தொலைய மாட்டேங்கிறான். பில்டிங்க்கு மேலே வந்து ஒன்றும் இல்லை, சும்மா குட்டியோண்டு பால்கனி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இந்த பாட்டு பசங்க சரியானவனுங்க, எதுக்கு திடீர்னு அடிக்கிறானுங்க அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரில. இதை பாருங்க கொம்பை சுற்றி நிற்கிறான். ஆனால் இவனுங்க நம்ம லேசர் விட்டாலும் பார்த்தீங்கன்னா சாக மாட்டேங்கிறானுங்க, என்னன்னு தெரியல. இதை பாருங்க ஜெயிலுக்குள்ளே போய் பூந்து விளாண்டுக்கிறானுங்க. ஏன்டா ஜெயிலுக்குள்ளே போய் என்னடா பண்ணிக்கிறீங்க? டேய் இதை பாருங்க, நம்மளை தான் அடிக்கிறானுங்க, பாட்டு மாரி பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறானுங்க. இந்த ஃப்ளையிங் ஜெட்டு அந்த சுற்றி நிற்குது பாருங்க, அந்த ஃபேன்லேயே பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 பேர் தலையும் விட்டுருணும், அப்போ தான் கம்முன்னு இருப்பானுங்க பாட்டு பசங்க. இந்த கேமில் திடீர்னு கோளாறு ஆகிடுதுங்க, என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. இதை பாருங்க மறுபடியும் அவனுங்களே மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறானுங்க என்ன அடிக்கிறன்ற பேரில். எனக்கு இன்னும் எவ்வளோ ஹெச்பி தான் இருக்குதுன்னு தெரியல. நம்ம அயன்மேனாக மாட்டுவான், அப்புறம் மனுஷன் வந்து செத்து தொலைய போகிறேன். இது பாருங்க போலீஸ்காரனே மாற்றி மாற்றி அடிச்சு ஒருத்தன் வந்து காலி ஆகிட்டான். அப்புறம் பாவினாங்க ஏந்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் பாவிங்களா, அப்போ உண்மையாகவே காலி எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தான் தெரியல. பாட்டு பையன் அவனுங்களே மாற்றி மாற்றி அடிச்சுன்னு செத்துறானுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.